அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளுடைய ஓன் சாஃப்ட்வேரான ஏஆர்பி இமேஜ் ரீசைசர் இந்த சாஃப்ட்வேரை பற்றி நம்ம இதில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நாமளே க்ரியேட் பண்ணது. நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக் ஆல்பம் வாங்கக்கூடிய அந்த கிளைண்ட்ஸுக்கு இந்த சாஃப்ட்வேருமே அடிஷ்னலாக உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம நீங்கள் வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த டைட்டிலில் இருக்கும், கிரியேட் 100 ஆல்பம் சீட்ஸ் இன் 1 ஹவர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தம்ப்நெயிலில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக் ஆல்பத்துக்கான சாஃப்ட்வேரு, இதை பார்த்துருங்க. அடுத்து இன்னொரு சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஏஆர்பி ஃபோட்டோ செலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரையும் நம்ம போட்டிருக்கோம். அதை பற்றியுமே இந்த 2 சாஃப்ட்வேரை பற்றியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஆல்பம் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷேர் பண்ண அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். நம்மளே லான்ச் பண்ணியிருக்கிற இந்த சாஃப்ட்வேருமே பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ஆல்பம் வாங்கக்கூடிய அனைவருக்குமே இது ஃப்ரீயாக கொடுக்குறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். கூட அடிஷ்னலாக இப்போது இந்த ஏஆர்பி இமேஜ் ரீசைசர் இந்த சாஃப்ட்வேரையுமே நம்ம சேர்த்து கொடுத்துட்றோம். ஆக மொத்தம் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஆல்பம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ஒன்று நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக 2 ஃபீச்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது இமேஜை நீங்கள் ரீசைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர், அந்த ரீசைஸ் பண்ணதை நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்துருப்பீங்க. கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து ரிட்டன் வாங்கும்போது ஒரிஜினலோட மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஒரிஜினல் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு இன்னொரு சாஃப்ட்வேரும் கொடுத்துருக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு அதற்கான லிங்க்கை பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 2 வீடியோவும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இந்த 3 சாஃப்ட்வேரும் சேர்ந்து தான் நம்ம இனி வரக்கூடிய அனைவருக்குமே கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஏஆர்பி இமேஜ் ரீசைசரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இப்போ நான் தனியாக இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஏஆர்பி இமேஜ் ரீசைசர்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைட்லேயே உங்களுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஏஆர்பி இமேஜ் ரீசைசர்னு வந்துடுச்சிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் சிங்கிள் இமேஜையும் நீங்கள் இதில் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் ஃபோட்டோஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தின் மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு சிங்கிள் இமேஜுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போது இந்த இமேஜ் ரைட் சைடில் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஏஆர்பி இமேஜ் ரீசைசர்னு ஆப்ஷன் வரும். மேலேயே இருக்கும். நீங்கள் ரொம்பலாம் தேட தேவையில்லை. மேக்ஸிமம் உங்களுக்கு மேலேயே இருக்கும். ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் கேட்குது. ஒன்று ஸ்மாலாக வேணுமா, இல்லை மீடியம், லார்ஜ், ஓகேங்களா? இந்த மாதிரி 3 கீழே பார்த்தீங்கன்னா ஃபோன் ஃபிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது இல்லைனா கூட நீங்கள் கஸ்டம்ஸ் கொடுத்து கூட நீங்கள் உங்களுடைய பிக்சலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இன்னும் குவாலிட்டி குறைச்சியும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது ரீசைஸ் யுவர் பிக்சரில் நம்ம என்னென்னலாம் ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நீங்கள் மீடியம் சைஸில் கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், மீடியம் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு ஒரு அவுட்புட் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கங்க. இல்லைனா உங்களுக்கு இதே இடத்துல கிரியேட் ஆகும். இப்போ நான் ரீசைஸ் மட்டும் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, நமக்கு சேம் இதே ஃபோல்டரில் சேம் லொக்கேஷன்லேயே உங்களுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்களா மீடியம், ஏன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபைலுமே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது மீடியமில் கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ 2 ஃபைலையும் நம்ம சைட் பை சைடில் வச்சுருக்கேன். இப்போ தெரியுதுங்களா, இது கொஞ்சம் குவாலிட்டி ரெடியூஸ் ஆகிருக்கு. இது ஒரிஜினல் குவாலிட்டியில் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் இதை பல்காக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நான் சொல்கிறேன். இந்த 2 இமேஜஸுமே க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த சாஃப்ட்வேர் இப்படி ஓப்பன்லேயே இருக்கட்டும். பல்காக பண்ணுறதுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ண வேண்டிய ஃபோல்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிளைண்ட்டுக்குன்னு கொடுக்க போகிற நீங்கள் மொத்த டேக்குமே ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த டோட்டல் ஃபோட்டோஸுமே இதுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த ஃபோல்டரை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இங்கே விடுறேன். அவ்வளோதான்.
டோட்டலாக பார்த்தீங்கன்னா 70 இமேஜஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஒன்று கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி இதில் 69 தான் இருந்தது. ஸோ இதில் வந்து இப்போது 70 ஃபோட்டோஸ் இருக்குது. இப்போ இந்த 70 ஃபோட்டோவுமே நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் ஏன்னா இதிலே கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். பட் நாம் வந்து இதில் ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறோம். அதாவது நீங்கள் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன். இதில் நீங்கள் ஜேபிஜி குவாலிட்டி 100 வேணுனாலும் 100 வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு 90 வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இதை பிஎன்ஜியாக வந்து கம்ப்ரஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதெல்லாம் இதில் எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போது இந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா கஸ்டம் அவுட்புட் ஃபோல்டர்னு இருக்கா, இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா போய்ட்டு டெஸ்க்டாப்பில் இந்த இடத்துல நான் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் நேம் கிளைண்ட் கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு எங்கேயாச்சும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே கிளைண்ட்டுன்றது மேலே கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டரை கொடுத்துட்றேன். இது என்னுடைய அவுட்புட் ஃபோல்டர். இப்போ நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணேன், ட்ராக் பண்ணிட்டு வந்து ஃபோல்டரை இங்கே விட்டேன். இப்போது எங்கே அவுட்புட் வேணுமோ அந்த லொக்கேஷனை நான் வந்து இப்போ செட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த இடத்துல ஓகேன்னு மட்டும் கொடுங்க. ஸோ இப்போ நாம் வந்து அவுட்புட் ஃபோல்டர் செட் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல ரீசைஸ்னு மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டோட்டல் ஃபோட்டோஸுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேம் நீங்கள் என்ன இதில் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ, இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஸ்மாலில் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்மாலில் வந்து கன்வெர்ட் பண்ணிவிடும். மீடியமில் வச்சுருந்தீங்கன்னா மீடியமில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். லார்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாகவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நமக்கு க்ரியேட் பண்ணதுனால அந்த ஒரு ஃபைலை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுச்சு. சேம் அதே நேம் இருந்ததுனால. ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெரியாமல் அந்த இதில் 1-2 நீங்கள் இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மாதிரி பல்காக கொடுக்கும்போது ஆல்ரெடி நீங்கள் அதில் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஸோ இது ஒரு பெட்டர் ஃபீச்சர் தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ன்றது கீழே நமக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் அதையும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கம்ப்ரஸ் பண்ண ஃபோல்டரை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லா ஃபோட்டோஸுமே கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதுலேயுமே பல்காக நீங்கள் 10,000 ஃபோட்டோஸாக கூட நீங்கள் இது உள்ள ட்ராக் அண்ட் ட்ராப்பில் விட்டிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு முன்னாடி ரீசைஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்காக பண்ணாது, அப்படியே பண்ணாலே உங்களுக்கு சேம் ஃபோல்டருக்குள்ளேயே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். பட் அதை வந்து அகைன் நீங்கள் வந்து அந்த ஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் நம்ம கொடுத்துருக்கிற இந்த அப்டேட்ஸில் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு செப்பரேட் ஃபோல்டருமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபோல்டரில் நீங்கள் அவுட்புட்ஸை எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரிஜினல் ஃபைல்ஸும் அப்படியே தான் இருக்கும். இப்போது நம்ம இந்த 3 சாஃப்ட்வேருமே சேர்த்து பெஸ்ட் ப்ரைஸில் தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு நான் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நேற்று ஒரு சார் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அவர் எனக்கு நியர்பையில் தான் இருக்கார். நான் கிருஷ்ணகிரி பக்கம் இருக்கார். அவர் ஃபோன் பண்ணிவிட்டு நிறைய விஷயத்த வந்து கேட்டுட்டு பேசிகிட்டு இருந்தார். ஆனால் ஆல்ரெடி நாங்கள் வந்து இது நானும் சாரா வந்து மீட் பண்ணியிருக்கோம். பட் அது வந்து கொஞ்சம் பேசுனதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து அது சொல்லும் போது நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். சார் ஓகே சார் யாருன்னு சொல்லிட்டு. பட் இந்த பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தீங்களா சார், என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். ஸோ உங்களுக்கு அந்த பெஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கான்டாக்ட் நம்பர்கள் நான் கீழே வந்து கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா எல்லோரோடையும் நம்ம வந்து பெஸ்ட்டு ப்ரைஸாக தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்டையும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 3 சாஃப்ட்வேருமே சேர்த்து ஒரு பேக்கேஜ்லேயே நாங்கள் கொடுக்குறோம். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் நம்மளே இமீடியேட்டாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான டூல்ஸு தான் நம்ம கொடுத்துட்ருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் உங்களுக்கு இது ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து திங்க் பண்ணி தான் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனியும் வரக்கூடிய ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது, இமிடியேட்டாக இந்த மாதிரி டூல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் நினச்சிங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணி அதை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ரெடி பண்ண இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது அண்டு அந்த ஃபோட்டோ செலெக்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ரெடி பண்ணி இதெல்லாம் தேவை அப்படின்னு நாமளாக ஒரு டிசிஷனோட பண்ண சாஃப்ட்வேர்ஸ் தான் இது. சரிங்களா? நீங்களே யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கான முயற்சியும் எடுத்து அதையும் வந்து இமிடியேட்டாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.